ஹலோ வணக்கம். நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இதனால ரிப்பீட் பண்ண போகிறேன். ஆர்கன் டொனேஷன் பற்றி வி ஆல் ஷுட் நோ, ரைட்டா? நம்ம ரிலேட்டிவ்ஸோ யாரான எல்லாம் நல்லா வாழணும், ரைட்டா? ஏதான ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு பிரெயின் டெத் ஏற்பட்டதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது நம்ம ஆர்கன் டொனேஷன் பண்ணணுன்ற ஒரு அவேர்னஸ் இருக்கணும், ரைட்டா? அந்த டாக்டர்ஸு அட்வைஸில் நீங்கள் ஆர்கன் டொனேட் பண்ணலாம். ஸோ ஒரு மனுஷன் கொடுக்கணுன்னாக்கா 2 கண்ணு கொடுக்க முடியும், அப்புறம் 2 லங்ஸு, அப்புறமா ஹார்ட்டு, லிவர், 2 கிட்னி, ரைட்டா? சம் பீப்புளுக்கு ஈவன் ஸ்கின்னு கூட டொனேட் பண்ண முடியும். சில இடத்துல ஃபெசிலிட்டி இருக்கிறவங்க ஸ்கின் டொனேட் பண்ணலாம். அதனால் ஒரு மனுஷன் கிட்டத்தட்ட 8 மெம்பர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண முடியும், ரைட்டா? ஸோ அதனால் இந்த ஆர்கன் டொனேஷன் எப்படியா இருந்தாலும் இறந்துட்டாங்க, பிரெயின் டெத் ஆகிடுச்சு, அவங்க மண்ணோட மண்ணாக போகிறதுக்கு பதிலாக இன்னொரு 8 பேருக்கு இந்த பாடியிலேருந்து நம்ம ஹெல்ப் பண்ணணுன்ற ஒரு அவேர்னஸ் வரணும். பழைய காலத்து மாதிரி உடல்லாம் சின்னாபனப்படுத்தக்கூடாது, அப்படியே மண்ணில் அடக்கம் பண்ணணுன்ற பழைய பஞ்சாங்கம்லாம் ஏற கட்டிட்டு நாம் இந்த ஆர்கன் டொனேஷனை பற்றி அவேர்னஸ் எல்லாருக்கும் கிரியேட் பண்ணணும், ரைட்டுங்களா? ஸோ இது அரசாங்கமும் இப்போ அவங்களுக்கு மரியாதை பண்ணி அந்த டெட் பாடியை நல்லபடியாக அடக்கம் பண்ணுறாங்க. அதனால் இதை எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி ஆர்கன் டொனேஷன் இஸ் எ குட் டொனேஷன் அப்படின்றது நீங்கள் சொல்லுங்கள், ஓகேங்களா?